நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். இல்வாழ்க்கை. இயல்பனான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம். நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணமுணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் வெற்றி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும். அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ளாமல் ஸ்டாலின் வைட் எரிச்சலில் பேசுகிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இளைஞர் கொலையில் 3 சிறார்கள் உட்பட 9 பேர் கைது. பரபரப்பு வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள். வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் தோல்வி அடைந்துள்ளது என்றும் பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றெரிச்சலில் பேசுவதாக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். புதுச்சேரி பிஜேபியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்தாய்வு கூட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சிக்கு எதிராக தான் மக்கள் வாக்களிப்பார்கள், ஆனால் பீகாரில் இந்த ஆட்சிதான் வேண்டும் என்று ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்து இருக்கிறார்கள். வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி யாத்திரை சென்ற இடங்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இதனால் பீகாரில் காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சியாக மாறி உள்ளது என்று விமர்சனம் செய்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை, பீகாரின் மாடல் தேர்தல் பணி ஆற்றியது போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டீமாக இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார். பீகார் வெற்றி என்பது வரலாறு காணாத வெற்றி. பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றெரிச்சலில் பேசுவதாகவும் விமர்சனம் செய்த அண்ணாமலை, பீகார் மாடல் போல் கூட்டணி கட்சிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்காமல் டீமாக பணியாற்றி 2026 தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெறுவோம் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் மனதின் அன்பை வென்ற கட்சியாகவும் பலம் பொருந்திய கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது என்று தெரிவித்த அவர், பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தவேகா தலைவர் விஜய் பேசும் எதிர்ப்பு அரசியலை மட்டுமே வைத்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல வேண்டும். கட்சி தொடங்கிவிட்டோம் என்பதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை விஜய் எதிர்ப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எதிர்ப்பு அரசியலை விஜய் பேசி வந்தால் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி துவங்கி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் எழுந்துள்ளார். விஜய் கட்சிக்கும் அந்த நிலை ஏற்படும் என்பதை உணர வேண்டும் என்று கடுமையாக சாடினார். OPS டிடிவி விலகியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது, பீகாரை போல் கூட்டணி அமைப்போம், அவர்கள் வருவார்கள் என சூசகமாக தெரிவித்தார்.
கல்லூரி படிக்கும் பொழுது ஏற்பட்ட முன்பகை காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 வாலிபர்கள் 3 சிறார் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் சீராரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 5வது குறுக்கு தெருவில் கடந்த 13ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் மலேசியாவில் பணிபுரிந்து விடுமுறையில் புதுச்சேரி வந்துள்ள சாரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் வயது 23 ஒரு தரப்பினர் கற்களால் அடித்தும் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சந்தோஷை கொலை செய்தது டிவி நகரை சேர்ந்த ஹானஸ்ட் ராஜ், அருண்குமார், விஸ்வாத்யா, விமல் சந்திரன், நிர்மல், லாஸ்பேட்டையை சேர்ந்த லியோ, அரவிந்தராஜ் மற்றும் 3 சிறார் என தெரியவந்தது. தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் தலைமறைவாக இருந்த 9 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கல்லூரியில் படிக்கும்போது சந்தோஷ் நண்பரான மாதேஷுக்கும் டிவி நகரை சேர்ந்த ஹானஸ்ராஜ் ஆகியோருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் சண்டை தொடர்ந்து வந்த நிலையில் நாளிதழில் அது கோஷ்டி மோதலாக மாறியுள்ளது. இதில் சந்தோஷ் தரப்பினர் அவ்வப்போது மாதேஷ் தரப்பினரை தாக்கி வந்தனர். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாதேஷ் மற்றும் சந்தோஷ் ஹானஸ்ராஜின் நண்பரான விமலை அடித்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஹானஸ்ராஜ் தரப்பினர் மாதேஷை பேச அழைத்துள்ளனர். அப்பொழுது 3 இருசக்கர வாகனத்தில் மாதேஷ், சந்தோஷ் உள்ளிட்ட 9 பேர் வந்துள்ளனர். அப்பொழுது பதுங்கியிருந்த ஹானஸ்ராஜ் கும்பல் கற்களால் எதிர் தரப்பினரை தாக்கியுள்ளனர். இதை சற்றும் எதிர்பார்க்காத மாதேஷ் தரப்பினர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது சந்தோஷ் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட ஹானஸ்ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கற்களால் அடித்தும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியும் சந்தோஷை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட 9 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 6 பேரை காலப்பட்டு மத்திய சிறையிலும் 3 சிறார்களை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். காங்கிரஸ் கட்சியை நம்பிச் சென்ற கட்சிகளின் நிலை என்ன என்பதை பீகார் தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளதாகவும் புதுச்சேரியில் வரும் 2026 நடைபெறும் தேர்தலிலும் பீகாரின் வெற்றி எதிரொலிக்கும் என புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அம்மாநில மக்களுக்கு புதுச்சேரி பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அம்மாநிலத்தில் நடைபெற்ற இரட்டை என்ஜின் ஆட்சியால் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வாக்கு திருட்டு என கூறி மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்றுவிடலாம் என நினைத்த ராகுல் காந்தியின் எண்ணம் பலிக்கவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியை நம்பி கூட்டணி சென்ற கட்சிகளின் கதி என்ன என்பதை பீகார் தேர்தல் உணர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கட்சியாக பாஜக இருப்பதாகவும் புதுச்சேரியில் வரும் 2026 நடைபெற தேர்தலிலும் பீகாரின் வெற்றி எதிரொலிக்கும் என்றவர் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் எனவும் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் GNS ராஜசேகரன், செல்வம், தீப்பாய்ந்தான் ஆகியோர் உணர்ந்தனர். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி உழவர்கரை தொகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுபான கடையை விரிவாக்கம் செய்வதற்காக கடையின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதுபான கடையை அகற்றக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன்
உழவர்கரை பேருந்து நிறுத்தம் என்ற பேனரை கையில் பிடித்தபடி மதுக்கடை எதிராக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. உழவர்கரை மக்கள் வாழ் சங்கம் மூலியமாக 2021 மூலியமாக முதல்ல இந்த ராசாதி பாத் திறக்கும் போதே நாங்கள் போராட்டம் நடத்தினோம். பல கட்ட போராட்டங்கள் நடத்தி நாங்கள் கண்டினியூவாக நடத்திட்டு தான் இருக்கோம். அது சம்மந்தமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா ஹைகோர்ட்டில் நாங்கள் கேஸ் இப்போ நடந்துன்னு இருக்குது. கேஸ் நடக்கும் போதே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அது ட்ரையல் வராமல் தள்ளி போட்டுக்கிட்டு இங்கே எங்களை மக்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்துகிற அளவுக்கான ஒரு கொதிப்பு உள்ள ஒரு மக்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை இந்த ராசாதி பாத் ஓனர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு முந்தா நாள் என்ன செய்கிறாங்கன்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து வில்லியனூரில் பாஜக தொகுதி தலைவர் தாமரச்செல்வம் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த மாபெரும் வெற்றியை நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை பைபாஸ் ரோடு அருகே பாஜகவினர் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கு பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினார். இதில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் மாவட்ட தலைவர் அனிதா, துணைத் தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் தொகுதி துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் ராஜவேலு, செயலாளர் சரவணன், தொகுதி இளைஞரணி தொகுதி மகளிரணி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் மகளிரணி, மாவட்ட பட்டியலின பொறுப்பாளர்கள் வீரமுத்து, பொன்னு ஆறுமுகம், ஓபிசி தலைவர் ஜானகிராமன், இளைஞரணி தலைவர் சஞ்சய், மகளிரணி தலைவி லதா, மகளிரணி செயற்குழு உறுப்பினர் மகாலட்சுமி, தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தின விழாவை புறக்கணித்து பழங்குடியின மக்கள் காந்தி சிலை அருகே மேளம் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் பல்வேறு போட்டிகளை வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். அப்பொழுது கடந்த 20 ஆண்டு காலமாக மனைப்பட்டா கேட்டு போராடுவதாகவும் இதனை வழங்காமல் அரசு அலைக்கழித்து வருவதாக எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின மக்கள் விழாவை புறக்கணித்து வெளியேறினர். தொடர்ந்து கடற்கரை காந்தி சிலை அருகே சென்ற அவர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் மேளம் கொட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, இலவச மனைப்பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த விழா என்பது பழங்குடியின மக்களை பின்னோக்கி அழைத்து செல்லும் விழா என்று குறிப்பிட்ட அவர், மத்திய அரசுக்கு பெயருக்காக காட்டுவதற்காகவே புதுச்சேரி அரசு விழா நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினவிழா கொண்டாடப்பட்டது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினவிழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ராணே மெட்ராஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், பிளானட் தலைவர் சுவாமிநாதன், ஹரிஹரன் HR ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் BS வெங்கடேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளி மாணவர்களின் பேச்சு, கவிதை, பாடல் பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாணவர்களின் ஆடல் கலை நிகழ்ச்சிகள், தேச தலைவர்கள் போன்று வேடமணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ராணே மெட்ராஸ் சார்பில் T-ஷர்ட், பேண்ட் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியிலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் பரிசு பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெயந்தி இலவசமாக குடையினை வழங்கினார். இறுதியாக இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவு பெற்றது. பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்.
அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநிலம் மற்றும் மேஜிக் பஸ் அறக்கட்டளை இணைந்து இன்று நடத்திய மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமில் இளைஞர்களும் பட்டதாரி மாணவர்களும் மாணவிகளும் பங்கு பெற்றனர். இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு கொண்ட நேர்காணலில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான உத்தரவு கிடைக்கப்பெற்றது. வேலைவாய்ப்புக்கான உத்தரவை அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் H. பெருமாள், மாநில செயலாளர் மோகன், மாநில செயற்குழு உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநில ஆலய பாதுகாப்பு தலைவர் நீலகண்டன் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் பங்கு பெற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாம் அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் அவர்களது தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் சுமன் அவர்களின் தலைமையில் நீரிழிவு நோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்துறை சிறப்பு நிபுணர்களை அழைத்து அவர்களின் அனுபவங்களையும் நீரிழிவு நோய்க்கான ஒரு புரிதலையும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் வகையில் டாக்டர் சுமன் ஏற்பாடு செய்திருந்தார். டாக்டர் சுமன் அவர்கள் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செய்கிறார் மற்றும் இந்த நாளில் யோகா, உடற்பயிற்சி, மனநிலையை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் சர்க்கரை நோயை மருந்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையில் மூலம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ற விளக்கமும் அளிக்கப்பட்டது. டாக்டர் சுமன் அவர்களின் இந்த சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என அனைவரும் வாழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் அனைவரும் பயனடைந்துள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் வெற்றி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும், அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ளாமல் ஸ்டாலின் வைட் எடிஷனில் பேசுகிறார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இளைஞர் கொலையில் 3 சிறார்கள் உட்பட 9 பேர் கைது. பரபரப்பு வாக்குமூலம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.